வணக்கம். ஸ்ரீ நிசர்கதத் மகாராஜின் இறுதி போதனைகள் பத்தின ஒரு ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜீன் டான் தொகுத்த கான்ஷியஸ்னஸ் அண்ட் தி ஆப்சல்யூட், உணர்வு நிலையும் முழுமுதலும் என்கிற புத்தகம். இது மகாராஜோட கடைசி காலத்துல நடந்த உரையாடல்கள் இல்லையா? ஆமாம். அவர் ரொம்ப உடல்நலம் சரியில்லாம புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த நேரம். பெரும்பாலும் அவரோட மும்பை வீட்டு மாடி அறையில தான் இந்த உரையாடல்கள் நடந்திருக்கு. அதுலயும் முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவர் அந்த வழியிலிருந்தும் தன்னை முழுசா வேறுபடுத்தி உணர்ந்த நிலையில தான் இதெல்லாம் பேசியிருக்கார். சரிதான். அது வெறும் பேச்சில்ல, அது அவருடைய நேரடி அனுபவம். அந்த வலியும் வேதனையும் அவருக்கு இல்லைங்கிற மாதிரி தான் அவர் அணுகுமுறை இருந்துச்சு. சரி, அப்போ இந்த புத்தகத்தோட நோக்கம் என்ன? அதாவது இதிலிருந்து நாம எதை முக்கியமா எடுத்துக்க போறோம்? முக்கியமா மகாராஜோட உணர்வு நிலை பத்தி என்ன சொல்றாரு, அந்த நான் இருக்கிறேன்கிற உணர்வு, ஐஆம்னஸ் பத்தி. அப்புறம் நம்முடைய உண்மையான நிலை, முழுமுதல் நிலை, அப்சல்யூட், இது எல்லாம் அலசி ஆராயறது தான் நோக்கம். சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கலாம், முன்னாடியே சொல்லிடுறோம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அது மகாராஜோட ஒரு டெக்னிக். முக்கியமான கருத்துக்களை ஆழமா பதிய வைக்க அவர் அதை பயன்படுத்துறார். அவரோட ஸ்டைலே அப்படிதான். ஓகே, அவரோட அணுகுமுறை பத்தியும் சொல்லுங்களேன். கேள்வி பதில் வடிவும், அப்புறம் கொஞ்சம் நேரடியா, சில சமயம் கடினமா கூட இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, நேரடியான கேள்வி பதில் தான். பதில் ரொம்ப ஷார்ப்பா, ஒரு சுத்தியல் அடி மாதிரி இருக்கும் சில சமயம். அதாவது நம்மள யோசிக்க வைக்கிறதில்ல, அந்த யோசனைகளையே உடைக்கிறது தான் நோக்கம், அனுபவத்துக்கு தள்ளுறது. சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த உணர்வு நிலை அல்லது நான் இருக்கிறேன் உணர்வு, இதோட தன்மை என்ன? இது எங்கிருந்து வருது? மகாராஜ் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த நான் இருக்கிறேன் உணர்வு தானாவே தோன்றது. அதாவது திடீர்னு ஒரு குழந்தை உருவாகி உடல் வளர்ந்ததுக்கு அப்புறம் இது வெளிப்படுது. அதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க, ஆனா இந்த நான் இருக்கிறேன் என்கிற அறியும் தன்மை இல்ல. இதுதான் நம்மளோட இருத்தலோட முதல் உணர்வு, ஃபர்ஸ்ட் சென்சேஷன் ஆஃப் பீயிங். ஓகே, தானா தோன்றதுன்னு சொல்றீங்க, ஆனா அது எதையாவது சார்ந்து இருக்கா? நிச்சயமா. இது முழுக்க முழுக்க உடல், அப்புறம் நாம சாப்பிடுற சாப்பாட்டோட சத்து, இத சார்ந்துதான் இருக்குதுன்னு சொல்றாரு. உடல் இல்லைனா? உடல் இல்லைனா இந்த உணர்வு நிலை வெளிப்பட வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி உணவோட சத்து இல்லைனாலும் உடல் இயங்காது, அப்போ உணர்வு நிலையும் நீடிக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அவர் இது இன்னும் எப்படி விளக்குறாரு? அவர் ஒரு படி மேல போய் இத அந்த உணவுச்சத்தோட சுவை மாதிரி அல்லது வாசனை மாதிரி அப்படின்னு கூட சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு ரசாயன பொருள், கெமிக்கல் மாதிரி அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. என்னது, கெமிக்கலாவா? ஆன்மீகத்துல இப்படி சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா இல்லையா? ஆமா, கேக்க அப்படி இருக்கலாம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, இது உடல்ங்கிற கருவியில உணவுங்கிற எரிபொருளால வர்ற ஒரு நிகழ்வு, ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ஆனா இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த உணர்வு நிலை உடல் அல்ல, அது வேற, உடலை சார்ந்திருக்கு, அவ்வளவுதான். சரி, இது உடலை சார்ந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாவா இருக்கு. என்னோட நான் உணர்வும் உங்களோடதும் வேற வேறயா? இல்ல, இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். மகாராஜ் சொல்றாரு, இந்த உணர்வு நிலைங்கிறது தனிப்பட்ட சொத்து இல்ல, இது பிரபஞ்சமானது, யுனிவர்சல். பிரபஞ்சமானதா? எப்படி? காத்து மாதிரி, ஆகாயம் மாதிரி, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரே உணர்வு நிலைதான் பல கோடி உடல்கள் மூலமா தன்னை வெளிப்படுத்துது. அதனால உங்க நான் உணர்வும் என்னோடதும் மத்தவங்களோடதும் அடிப்படையில ஒண்ணுதான். இது ரொம்ப ஆழமான கருத்து. சரி, அப்போ நாம பாக்குற இந்த உலகம், இது எங்கிருந்து வருது? உலகம் இந்த உணர்வு நிலைக்குள்ளதான் தோன்றுது. சிம்பிளா சொன்னா, உணர்வு நிலை இருந்தா உலகம் இருக்கு, அது இல்லைனா உலகமும் இல்ல. கண்ணை மூடிட்டா உலகம் இல்லாத மாதிரி? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இன்னும் ஆழமா, அந்த நான் இருக்கிறேன் உணர்வே இல்லைன்னா உலக அனுபவமே இல்ல. சூரியன் வந்தா வெளிச்சம் வர்ற மாதிரி இந்த நான் உணர்வு வந்தாதான் உலகம் தெரியுது. அது அந்த உணர்வு நிலையோட ஒரு வெளிப்பாடு, ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி. ஓகே, புரியுது. அப்போ இந்த நான் இருக்கிறேன் உணர்வு தற்காலிகமானது, உடலை சார்ந்தது, தோன்றி மறையக்கூடியதுன்னு, இதுதான் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம்னு சொல்ல வர்றாரா? நாம டக்குன்னு அதை இந்த குறிப்பிட்ட உடலோட மனசோட அடையாளப்படுத்திக்கிறோம். நான் இந்த உடல், நான் இந்த மனம் அப்படிங்களா? ஆமா, நான் இந்த உடல், நான் இந்த பேரு, நான் இந்த எண்ணங்கள், நான் இந்த உணர்ச்சிகள்னு கெட்டியா பிடிச்சுக்கிறோம். இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஆணி வேர்னு சொல்றாரு. அப்போ இந்த நான் இருக்கிறேன் என்பதே முதல் மாயைன்னு சொல்லலாமா? நிச்சயமா, மகாராஜ் அது அப்படிதான் சொல்றாரு.
அதுதான் முதல் கான்செப்ட், முதல் கருத்து, முதல் மாயை. ஏன்னா இந்த நான் இருக்கிறேன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இருந்தீங்க, அந்த முழுமுதல் நிலையில. பரபிரம்மமா? ஆமா, பரபிரம்மமா. ஆனா அந்த உண்மைய உணராம புதுசா வந்த இந்த உணர்வு தான் நான்னு நாம நினைக்கிறோம். மத்த எல்லா அடையாளங்களும் நான், எனது, இதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் வருது. இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நான் இருக்கிறேன்னு உணராம எப்படி இருக்கிறது? அப்போ எதுதான் உண்மை? இதுதான் இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. மகாராஜ் நம்மள இந்த கேள்வியை கேட்க சொல்றாரு. இந்த நான் இருக்கிறேன் எங்கிருந்து வருது? இதோட மூலம் என்ன? இதன் நிஜமான தன்மை என்ன? அப்படின்னு உள்நோக்கி பார்க்க சொல்றாரு. அந்த விசாரணை தான் பாதையா? ஆமா, அந்த சுய விசாரணை மூலமா தான் நாம இந்த உடல் மன அடையாளங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட முடியும். சரி, அப்ப ஞானிங்கிறவர் யாரு? அவரோட பார்வை எப்படி இருக்கும்? ஞானிங்கிறவர் இந்த நான் இருக்கிறேன் உணர்வோட மூலத்தை தெரிஞ்சவர். அவர் இந்த உலகத்தை பாக்குறாரு, அதுல நடக்கிற எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா ஆனா அதுல ஒட்டாம இருக்காரா? ஆமாம், வந்து அந்த உடல் மனம் இல்ல இதையெல்லாம் அறியிற ஒரு சாட்சின்னு உணர்ந்தவர், தோன்றி மறையிற இந்த நான் உணர்வோட உண்மையற்ற தன்மைய அவர் நேரடியா அனுபவிச்சதால உலகத்துல எது நடந்தாலும் அவரை பாதிக்காது. அவர் அந்த உணர்வு நிலைக்கும் அப்பாற்பட்ட முழுமுதல்ல நிலைச்சிருக்காரு. இந்த நிலையை அடையறதுக்கு அறிவு எப்படி உதவுது? இல்ல அதுவும் ஒரு தடையா? அறிவு பத்தி மகாராஜ் என்ன சொல்றாரு? மகாராஜ் 2 விதமான அறிவை வேறுபடுத்துறாரு. ஒன்னு உலக அறிவு, அதாவது தகவல், கருத்துக்கள். இன்னொன்னு ஆன்மீக அறிவு, உண்மையான புரிதல். புத்தகங்கள் படிக்கிறது, கேட்கறது எல்லாம் முதல் வகையில வருமா? ஆமா, அதெல்லாம் வெறும் கருத்துக்கள் தான், மேலோட்டமானது. உண்மையான அறிவுங்கிறது உங்களுக்கு உள்ள இருந்து வரணும். உங்க சொந்த அனுபவம், சுய உணர்தல் மூலியமா வர்றதுதான் நிஜமான அறிவு. அப்போ குருவோட பங்கு, சாதனா, அதாவது ஆன்மீக பயிற்சிகள் இதெல்லாம்? குருவோட வார்த்தைகள் ஒரு வழிகாட்டி மாதிரி, உங்க கவனத்தை வெளியிலிருந்து உள்ள திருப்ப உதவும். சத்குருங்கிறவர் உங்களை நீங்களே யாருன்னு கண்டுபிடிக்க தூண்டுபவர். பயிற்சிகள், தியானம், மந்திரம் மாதிரி? ஆரம்பத்துல தியானம், ஜபம் மாதிரியான சாதனைகள் மனச ஒருநிலைப்படுத்தவும் இந்த உடல் மன பிடிப்பை தளர்த்தவும் நிச்சயமா உதவும். ஆனா அதெல்லாம் கருவிகள் தான், இலக்கு இல்ல. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மகாராஜ் கடைசியில இந்த அறிவியே கடந்து போகணும்னு சொல்றாரு. அறிவியவா? ஏன்? ஏன்னா எந்த அறிவும் எந்த கருத்தும் அந்த முழுமையான உண்மையை பிடிக்க முடியாது. அது வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. நான் இருக்கிறேங்கிற உணர்வு நிலைய கடந்து போகும்போது அதை சார்ந்த அறிவும் தானா மறைஞ்சிடும். அது ஒரு அனுபவ நிலை. இது கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. சரி, இப்ப அந்த கடைசி நிலை, உணர்வு நிலை, அறிவு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த முழுமுதல் அல்லது பரபிரம்மம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை எப்படி விவரிக்கிறாரு? பரபிரம்மம்ங்கிறது அதை விவரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மனசுக்கும் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டது. நான் இருக்கிறேன் உணர்வுக்கு முன்னாடி இருந்த நிலைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது காலத்துக்கு அப்பாற்பட்டது, இடத்துக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. அதுக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. அது சும்மா இருக்கு. பியோர் பீயிங். அதுதான் உண்மையான சுதந்திரம், நிர்வாண நிலைன்னு சொல்றாங்களா? சரிதான். அங்க எந்த தேவையும் இல்ல, கட்டுப்பாடும் இல்ல, அடையாளமும் இல்ல. அது முழுமையான தூய இருப்பு. அந்த நிலையில நான்னு ஒரு தனி ஆள் கிடையாது. அறிபவர், அறியப்படும் பொருள், அறிவு இதெல்லாம் இல்லையா? எதுவுமே இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். மகாராஜ் என்ன ஜோர்தியே சொல்றாருன்னா, உணர்வு நிலை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அதுவா தான் இருந்தீங்க, இப்பவும் அதுவா தான் இருக்கீங்க. இது ஆழமா உணர்றதுதான் விடுதலை. இவ்வளவு ஆழமான விஷயங்களை சொல்ல அவர் பயன்படுத்தின அந்த நேரடி முறை, திரும்ப திரும்ப சொல்றது, அதுவும் அவர் உடம்பு சரியில்லாத போதும் அதிலிருந்து விலகி நின்னு சொன்னது, இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுத்திருக்கும்? நிச்சயமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். கேள்வி பதில்ங்கிறதுனால ஒவ்வொருத்தரோட சந்தேகத்துக்கும் நேரடியா பதில் கிடைச்சது. அந்த ரெபிடேஷன், அது மனசுல ஆழமா பதிஞ்ச தப்பான கருத்துக்களை உடைக்க ரொம்ப உதவியா இருந்திருக்கும். முக்கியமா அவர் உடம்பு வலியில துடிக்கும் போதும், நான் இந்த உடம்பு இல்ல, இந்த வலி இல்லங்கிற நிலையில இருந்து பேசினது. ஆமா, அது அவரோட வார்த்தைகளுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பகத்தன்மையை கொடுத்திருக்கோம். நிச்சயமா அது வெறும் தியரி இல்ல, வாழ்ந்து காட்டின உண்மை. நீங்க யாருன்னு கண்டுபிடிங்கிற அவரோட மையச் செய்திக்கு அதுவே ஒரு பெரிய உதாரணம். இந்த போதனைகளை புரிஞ்சிக்க சில குறிப்பிட்ட சொற்கள், ஞானி, மாயா, பரபன்மம், சாதனா மாதிரி இதோட அர்த்தம் தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு புத்தகத்தோட கடைசியில
glossary அதாவது சொல்லடைவு கொடுத்திருக்காங்க. அது இந்த நுட்பமான விஷயங்களை இன்னும் சரியா புரிஞ்சுக்க உதவும். சரி, இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து நம்மை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன முக்கிய பாடங்களை நாம தொகுத்து சொல்லலாம்? முதல்ல உங்களோட சொந்த நான் இருக்கிறேன் உணர்வை கவனிக்க ஆரம்பிங்க. அது எப்போ இருக்கு, எப்போ இல்ல, அது எதை சார்ந்து இருக்கு, இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்து, ரெண்டாவது, நாம இயல்பாவே இந்த நிலையற்ற உடல் மனசோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். இதுதான் பிரச்சனைக்கு மூலம்னு புரிஞ்சுக்கிறது. இந்த அடையாளத்தை கேள்வி கேட்கறது தான் ஆன்மீக பயணம். மூணாவது, நான் யார், இந்த சுய விசாரணை தான் உண்மையான பாதை. மத்தவங்க சொல்றதையோ படிச்சதையோ அப்படியே ஏத்துக்காம உங்க சொந்த அனுபவத்துல உண்மையை தேடுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா இந்த தற்காலிகமான தோன்றி மறையிற உணர்வு நிலைக்கும் அந்த நிரந்தரமான என்றும் மாறாத முழுமுதல் உண்மைக்கும் உள்ள அந்த அடிப்படை வேறுபாட்டை ரொம்ப தெளிவா உணர்ந்துக்கிறது அவசியம். சுருக்கமா சொன்னா மகாராஜோட இந்த இறுதி போதனைகள் ஒரு சக்தி வாய்ந்த கை மாதிரி நம்ம கவனத்தெல்லாம் இந்த வெளி உலகத்துல இருந்தும் நம்மளோட இந்த தற்காலிக நான் உணர்வுல இருந்தும் திருப்பி இதுக்கெல்லாம் பின்னாடி ஆதாரமா இருக்கிற நம்ம உண்மையான எல்லையற்ற இயல்புக்கு நேரா திருப்புது. அருமை, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிற நேரத்துல உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. சொல்லுங்க. மகாராஜ் சில சமயம் உணர்வு நிலைய ஒரு ரசாயன பொருள் மாதிரினோ, சில சமயம் உணவுடலின் சுவை மாதிரினோ ரொம்ப பௌதீகமான தளத்துல விவரிக்கிறார் இல்லையா? ஆமா. அப்படி நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற இந்த உணர்வு நிலைய இவ்ளோ பௌதீகமான தனிப்பட்ட ஆள் சாராத ஒரு பிரபஞ்ச நிகழ்வா பாக்குறது, நான் என்னுடையது அப்படிங்கிற உங்களோட ஆழமான நம்பிக்கைகளை எப்படி அசைச்சு பாக்குது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நிறைவு செய்வோம்.